Today is August 1, time is 7 PM. So after a long back, right now we are going to Delhi. So என்னுடைய மாஸ்டர்ஸ்க்காக இன்டர்வியூக்கு போயிட்டுருக்கேன். மேபி இன்டர்வியூ பாஸ் பண்ணி காலேஜ் ஜாயின் பண்ணுறேன்னா லைக் இந்த vlog நான் போஸ்ட் பண்ணுவேன், ஆர் எல்ஸ் இந்த vlog வந்து நான் போஸ்ட் பண்ண மாட்டேன். அதாவது ப்ரைவேட்டில் வச்சுருவேன். vlog எடிட்லாம் பண்ணிவிடுவேன், பட் மேபி ப்ரைவேட்டில் வச்சுருவேன். ரிட்டன் நான் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளவே வந்து ரிசல்ட்ஸ் வந்துடும். ஐ திங்க் நான் செலக்டடா அப்படி இல்லையான்னு சொல்லிட்டு ரிசல்ட்ஸ் வந்துடும் நான் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி. ஸோ லைஃப்பில் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கேன். மேபி பார்ப்போம் அடுத்து என்னென்னலாம் நடக்கும்னு தெரியாது. என்ன நடந்தாலும் ஜஸ்ட் மூவ் ஆன் ஆகி போயிட்டே இருப்போம். தெரியல, ஒரு பயம் கலந்து ஒரு ஸ்மைலோடு இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கொஞ்சம் ஹாப்பியான ஒரு மூமெண்ட் அண்ட் அட் த சேம் டைம் ஃபீல் லைக். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நாக்பூர் கிட்டே இருக்கோம். ஆக்சுவலாக வந்து நான் இப்போ ஒரு ஸ்டோரியில் இந்த மாதிரி சொல்கிறேன். இதுக்கப்புறம் வந்து நான் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணிட்டேன். அண்ட் ஆஃப்டர் தட் காலேஜ் ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் செமஸ்டர், அதாவது வந்து ஒரு 4.5 மாதம் வந்து காலேஜ்க்காக நான் இந்த ஒரு லைக் என்னுடைய பர்சனல் டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாகிடுச்சு. காலேஜில் கொடுத்த ஒர்க் நிறைய இருந்ததுனால ஆக்சுவலாக காலேஜோட ஒர்க் தான் பார்த்தேன். பெருசாக வ்ளாக் எதுவும் போஸ்ட் பண்ணலை. ஸோ அந்த 4.5 மாதத்தில் நான் ஒரு சின்ன இதுவெலாம் போயிட்டு வந்தேன். ட்ரிப் எனக்காக போயிட்டு வந்தேன். ஸோ சின்னதாக ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து நவ்சாரின்ட்டு ஒரு இது சிட்டிக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து எஜுகேஷனல் ட்ரிப்பாக போயிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது என்னோடய லைஃப்பில். ஸோ அதை ஒரு வ்ளாகாக வந்து இப்போ பதிவு பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நல்ல வீடியோ வரும் அண்ட் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஆஃப்டர் அ லாங் பேக் பார்க்குறோம். ஸோ லாஸ்ட்டாக பார்த்த கிளிப்புக்கும் இந்த கிளிப்புக்கும் ஒரு 5 months டிஃப்ரென்ஸ் இருக்குது. கரண்ட்லி அதாவது இந்த வீடியோ ஷூட் பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா December 9, 2023. ஸோ 2023லேருந்து 2024 மூவ் ஆக இன்னும் ஒரு 20 days தான் இருக்குது. இந்த டைமில் தான் நிறைய டைம் வந்து நான் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ மெனி ரீல்ஸ் வந்து அப்படியே பூம் ஆகிட்டு இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா சேடாக இருக்கிற மாதிரி 2023லேருந்து 2024க்கு வந்து அலோனாக மூவ் பண்ணுறேன், தனியாக மூவ் பண்ணுறேன், எங்க அந்த மாதிரி சேடான ரீல்ஸ் சேடான இப்போ தான் பாப்பப் ஆகும். ஸோ உங்களோட எனர்ஜியை இயரோட ஸ்டார்டிங்லேயே வந்து அதாவது க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஒரு ரீல்ஸ் மாதிரி அதை நான் பார்க்குறேன். ஆக்சுவலி வந்து நம்ம சேடாக இருக்கும்போது நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்க எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதுதான் முக்கியமான விஷயம். நான் சொல்ல வர்றது என்னென்னா, பி ஹாப்பி. ஏன்னா எல்லாரும் வாழ்வுகளையும் லைக் எல்லாமே நடக்குங்க. ஹாப்பியான பார்ட், சேடான பார்ட், டிப்ரெஷனான பார்ட் எல்லாமே நடக்கும். பட் நம்ம அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறோம், எப்படி டேக்கிள் பண்ணி நெக்ஸ்ட் மூவ் ஆன் ஆகுறோன்றது தான் விஷயம். ஸோ ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னா, சின்ன எக்ஸாம்பிள் தாங்க. நீங்கள் சேடாக இருக்கும்போது உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இருக்க உங்கள் லைஃபுக்கான ஒரு தேவையான ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ டோன்ட் பி சேட். ஓகே, 2023லேருந்து 2024 போகணும், நிறைய லெசன்ஸ் கற்றுக்கிட்டோம். ஸோ எல்லா நடந்த விஷயத்தையும் பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. சம் ஆஃப் த விஷயம் அது எப்படி தான் எல்லாத்தையும் பாசிட்டிவாக எடுத்துக்க முடியும்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையும் எடுத்துக்க முடியாது. பட் சம்டைம்ஸ் அந்த சேடான பாட்டை டைமை கம்மி பண்ணுங்கள். சேடாக இருக்கிற டைமை கம்மி பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஆல்வேஸ் நீங்கள் வந்து அந்த ஹாப்பியான மூடில் மாறுங்க. பி காம். ஒரு உங்களுக்கான தேவை என்னன்னு இந்த சேடாக இருக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக நம்மளால் டிசைட் பண்ண முடியாது. உங்களுக்குன்னு சொல்கிறத விட என்னாலேயே டிசைட் பண்ண முடியாது. நானும் பெரிய ஆள் கிடையாது. நிறைய பேரும் லைக் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை தான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இந்த 2023 நல்லபடியாக முடிஞ்சது. நல்லபடியாக முடியாட்டியும் நல்லபடியாக நம்ம முடிச்சுட்டு 2024ல் எதெல்லாம் நம்மளால் 2023ல் பண்ண முடியலையோ அதெல்லாமே நம்ம சாதிப்போம். ஆக்சுவலி என்னோட பார்ட் பார்க்கும்போது நான் ரொம்ப நல்லா வந்துட்டேன். ஸோ நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் பிலீவ் பண்ணுறேன் என்னோட 2023 நான் ரொம்ப வெற்றிகரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இது வரைக்கும் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 2023 நான் ரொம்ப வெற்றிகரமாக முடிச்சிருக்கேன் வித் காட் கிரேஸ் அண்ட் ஃபேமிலி சப்போர்ட் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இவங்களோட லவ்னால. ஸோ நீங்களும் அந்த மாதிரி முடிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ முடிக்க போறீங்கன்னு நான் நம்புகிறேன். அப்படி இல்லாட்டி நீங்கள் முடிச்சிருவீங்கன்னு நீங்கள் நம்புங்க. அண்ட் ஆஃப்டர் தட் 2024ல் நீங்கள் எதெல்லாம் 2023ல் பண்ண முடியலையோ அதெல்லாம் சூப்பராக நம்ம பண்ணலாம். ஸோ டோன்ட் வெரி கைஸ், பி ஹாப்பி அண்ட் ஹாப்பி நியூ இயர். ஸோ மேபி இந்த வீடியோ பார்த்த ஒரு சில நாளில் நீங்கள் வந்து நியூ இயர் கிட்ட இருக்கும்போது தான் நான் இதை போஸ்ட் பண்ணுவேன். மேபி December 12 லாஸ்ட் வீக்கில் தான். ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் அதுக்கப்புறமா பார்த்துட்டு இருக்கலாம். உங்கள் எல்லாருக்குமே வந்து நியூ இயரோட சொல்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நிறைய வீடியோஸ் வரல நம்ம இதுலேருந்து. இதுக்கப்புறம் வீடியோஸ் கொஞ்சம் போட ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் ஐ எம் டூயிங் மாஸ்டர்ஸ். ஸோ டெல்லியில் இருக்க, சென்னையில் இல்லை. என்கிட்ட ஃபர்ஸ்ட்டு பைக்கும் இல்லை. அண்ட் இதுக்கப்புறமா பைக் வந்தாலும் என்னால் போக டைம் இருக்காது. நான் போகிற இடத்துல vlog எடுத்து உங்களுக்கு போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, அண்ட் ஆஃப்டர் தட் 2-3 இதுலாம் இருக்குது, எஜுகேஷனல் ட்ரிப்ஸ்லாம் இருக்குது. மேபி அதை கவர் பண்ண பார்க்குறேன். ஏன் எஜுகேஷனல் ட்ரிப் லாஸ்ட் டைம் ஒரு 13 days வந்து குஜராத் போயிருந்தேன். ஸோ அப்போ ஏன் கவர் பண்ணலன்னும் போது ஃபர்ஸ்ட் திங் நம்ம கேங்காக குரூப் ஆஃப் பீப்புள்ஸாக போகும்போது எல்லாரோடைய ஃபேஸையும் வந்து ரிவீல் பண்ணுற மாதிரி ஆகுது. ஸோ அது வந்து ஒரு சில பேருக்கு பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது. ஸோ அதனால் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் இந்த ட்ரிப்பை வ்ளாக் பண்ண வேணாம்னு நினச்சேன். அண்ட் ஆஃப்டர் தட் வேறு எதுவும் இல்லை. நாங்கள் எஜுகேஷனல் ட்ரிப் தான் போனோம். ஃபன் பண்ணுறதுக்கு போனால் கூட ஓரளவுக்கு ஓகே. நான் லாஸ்ட்டு நார்த் இந்தியா ட்ரிப் போகிறது வந்து சைட் சீயிங் இதுக்காக போனோம். பட் இந்த வாட்டி போகிறது வந்து ஃபுல்லாக எஜுகேஷனல் ட்ரிப். வி கோயிங் டு தட் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்குலாம் போயிட்டு அங்கே இருக்க டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணி அக்கார்டிங் டு தேட் ஒன்லி நாங்கள் வந்து எங்களோட டிசைனை வந்து பிளானிங்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ அது கொஞ்சம் பிளானிங் பார்ட். ஸோ அந்த விஷயத்தை ஏன் பண்ணலன்னா இந்த ஒரு சின்ன விஷயத்தினால தான் பண்ணல.
மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ நம்ம இதுக்கப்புறம் புது வீடியோவில் சந்திப்போம். ஹாப்பி நியூ இயர் காய்ஸ். டாடா பாய் பாய், see you.